ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அதை தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் டு அசிஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணியிருக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19 வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. அதே போல் இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்டலில் அனுப்பும்போது அந்த கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட கவரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஐடி த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் நம்பர் 4 ஓல்டு நம்பர் 233 என்எஸ்சி போஸ் ரோட் சென்னை 1 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து 3 to 5 இயர்ஸ் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹார்ட்வேர் மானிட்டரிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 35 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து 65,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு வந்து டிராவல் அலவன்ஸும், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட்டில் வந்து டிராவல் அலவன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லீவு பொறுத்தளவுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா 12 days வந்து உங்களுக்கு கேஷுவல் லீவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல், அதாவது உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும், டியூட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் வந்து நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 35 வயதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டேட்லன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அன்னைக்கு நீங்கள் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து நீங்கள் 5 வருடம் வந்து நீங்கள் இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 65,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 12 days வந்து உங்களுக்கு கேஷுவல் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் அதாவது என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீசருக்கு வந்து 2 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க 3 to 5 இயர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ல இருந்தா பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து 25லேருந்து 35 வயதுக்குள்ளவங்க உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த ஜாப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 65,000 வந்து நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் இருக்குது ஆனுவலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் அதாவது உங்களோட என்னென்ன ஜாப் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு வரும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புறது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 3 பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் டிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செகண்ட் பாக்ஸ், அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னா தேர்ட் பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, அடுத்து வந்து பர்மனன்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அதில் வந்து படிக்க எழுத பேச எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் எங்கே முடிச்சிங்க, பிஜி எங்கே முடிச்சிங்க, ப்ரொஃபஷனல் எந்த யூனிவர்சிட்டி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து 1 by 1 இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து உங்களோட பிளேஸை மென்ஷன் பண்ணிட்டு டேட் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே சைன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் இது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கலர் ஃபோட்டோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்களோட 10th or 12th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு அப்படி இல்லைனா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா வந்து அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புகிறீங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 9. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனை கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.